ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புக்குரிய வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக்கிறீர்களா? இயேசு மிகவும் நல்லவர். நேற்றளவு கடைக்கு நமக்கு நல்ல நித்திரை கொடுத்து காலை கற்று தட்டி எழுப்பினார். கர்த்தர் மிகவும் நல்லவர். குடும்பத்திலே அதை ஆசீர்வதிக்க பிரார்த்தனை செய்யும். பரலோக பிதாவே, தர்மியான மதியானவனை கஷ்டத்துடன் இந்த குடும்பத்திலே அதை ஆசீர்வதிக்கிறாங்க. பாடப்படமான ஆராதனை ஜபம் செய்தி அத்தனையும் ஆசீர்வதித்தார். நலமற்ற பிரச்சனை காணப்படும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நம்ம ஏறதான் நம்மை ஆறுதல்படுத்துகிறவர். நம் மன உடையும் பொழுது நமக்குள்ளே பயமும் கலக்கும் வருவது நம்மை ஆறுதல்படுத்தி நம்மை சமாதானப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்த கற்றுக் ஒருவர் தான். நானே ஒரு காலை வைத்து அருமையான ஆறுதல் பாடலை பாடி தேவனை தெய்வமே உம்முடைய திருசமூகம் எவ்வளவு இன்பமானது. தெய்வமே உம்முடைய திருசமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆதமுடன் கலருகின்றது.
எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை வாயிலிருந்து எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம், நன்றின்னு சொல்லுவேன். இன்னைக்கு தேதி ஜூன் 15 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார், காத்தார், சுமந்தார், தப்புவித்தார், எல்லா தீர்ப்பு விலைக்கு நம்மளை காத்தார். வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன், ஒரு மனதோடு துதிக்கிறேன் அப்பா, ஒரு இதயத்தோடு துதிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அற்புதமே, அவர் நடத்துதலே, ஆனந்தமே, பரமானந்தமே. கை தட்டி சந்தோஷமா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அற்புதமே, அவர் நடத்துதலே, ஆனந்தமே, பரமானந்தமே, வெற்றியானல்லமே, மிக பொங்கிடுமே நாளிலே. துதிசாட்சியே, வெற்றியானல்லமே, மிக பொங்கிடுமே நாளிலே. துதிசாட்சியே, கடந்த நாட்கள் கண்மணி போல கருத்துரை நம்மை காத்தாரே. கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துரை நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டல சோதனைக்கும் அற்புதமே, அவர் நடத்துதலே, ஆனந்தமே, பரமானந்தமே, ரம்மியானந்தமே, மிக பொங்கிடுதே. அல்லேலூயா, துதி சாத்திடு, ரம்மியானந்தமே, மிக பொங்கிடுதே. அல்லேலூயா, துதி சாத்திடு, ரம்மியானந்தமே, மிக பொங்கிடுதே. அல்லேலூயா, துதி சாத்திடுவோம், வெற்றியானந்தமே, மிக பொங்கிடுதே. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், உன் படகில இருக்கிறேன், பிரயாணத்தில் இருக்கிறேன். யார் கூட இருக்கார்களோ ஆண்டவர் கூட இருந்தால் போதும், நம்மை அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நடத்துவார். எல்லா தீர்ப்பு விலக்கி காப்பார், தேவைகளை சந்திப்பார், ஒன்று நம்மளை சேதப்படுத்தாதபடி காத்துக் கொள்வார். கூடவே இரும் ஓ இயேசுவே, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, என் வெளிச்சமும் நீரே. வியாதி படுக்க நேரத்தை நீங்க தான் எனக்கு தாங்குகிற ஆண்டவரே. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் வாழ முடியாது. சொல்லுங்க, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீங்க இல்லாமல் வாழ முடியாது. என் கூடவே இரும், என் பக்கத்திலே இருக்கா, வாழ முடியாது. என் பக்கத்திலே இருக்க ஏசப்பா. வாழ முடியாது. கண்ணி சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானே, காகப்பட்ட நேரத்தில் தகப்பனானே. கண்ணி சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே.
நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். வெளிச்சமாய் கர்த்தர் இருக்கும்போது இருளுக்கு அங்க இடம் இல்லை. இந்த ஆராதனையில சொல்லுங்க, கர்த்தரின் வெளிச்சம். நீங்க சொல்லுங்க, வாயத்தந்த எல்லாரும் சொல்லுங்க சத்தமாய், கர்த்தரின் வெளிச்சம் சொல்லுங்க. இருளுக்கு இடமே இல்லை. வியாதி என்ற இருள், பயம் என்ற இருள், திகில் என்ற இருள், கலக்கம் என்ற இருள், கடன் என்ற இருள், சிறையிருப்பு என்ற இருள், பாவம் என்ற இருளுக்கு இடமே கிடையாது. கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 27:1-2, கர்த்தரின் வெளிச்சமும் என் ஜீவனின் மரணமாய் இருக்கிற யாருக்கு நஞ்சுவேன். சத்துருக்கள் இடறி விடுவார்கள், அவர்கள் இடறி விடுவார்கள். கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் மரணமாய் இருக்கிறார். சந்தோஷமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் மரணம், கிருபையாய் ரட்சிக்குமாரா. சொல்லுங்க, கர்த்தரின் வெளிச்சம் சுகம் பெறுவீர்கள். கலக்காமல் பயமின்றி அனுதினம் வாழ்வீரோம். அஞ்சிடாமல் கலக்காமல் பயமின்றி அனுதினம் வாழ்வீரோம். ஆலையும் மாலையும் மேலாய் கர்த்தர் கருத்துடன் பாடிடுமே. ஆலையும் மாலையும் மேலாய் கர்த்தர் கருத்துடன் பாடிடுமே. நம்முடைய தாழ்ச்சி ஒப்பு கொடுப்போமா? சொல்லுங்க, நாவி ஆத்ம சரித்து தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். வாழ்ந்தால் உமக்கு தான், மறைத்தால் நமக்கு தான். எனக்கு இருக்கிற ஒரே வாழ்க்கை இயேசுக்காக தான் வாழ்வேன். I live for Jesus every day. இயேசுக்காகவே நான் வாழ்வேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாள் முழுவதும் நடத்துவார். தகப்பனே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சிந்தை, எங்க செயல், எங்க நடக்கை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நாள் முழுவதும் நடத்தும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமபிதாவே, பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்று ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளர் முடிவில் பாவற்றை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு பிரவேசித்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எந்தென்னைக்கு உம்முடைய கையிலே. நாம் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க போற செல்வம் இன்றைக்கு என்னுடைய மனைவி ஐஸ்வராஜ் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க, விடுதலையாக்க, பாவ சாபம் ஒழிய, இருள் விலக, கொரோனா வைரஸ் அழிக்கப்பட மன்றாடி ஜெபம் பண்ணுவார்கள். இந்தியாவை ரட்சிக்கும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, யார் மௌனமா இருக்காங்க? இந்தியாவை ரட்சிக்கும் சொல்லுங்க. இந்தியாவை ரட்சிக்கும். எவனாட்டு சும்மா இருக்காது. இந்தியாவை ரட்சிக்கும். இந்தியாவை ரட்சியும். இந்தியாவை மன்னியும். இந்தியாவுக்கு மனது இருக்கும். இந்தியாவை குணமாக்கும். இந்தியாவை செழிப்புத்தார். இந்தியாவை விடுதலை தார். ரட்சகா, 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 தோஷங்கள் மறைவதாக, வறுமைகள் நீங்குவதாக, தேசத்தில் செழிப்பை கட்டளை முடியாத ஜெபிக்கிறோம். நீர்வளம் நிலவரம் பொருந்திதான் நல்ல மழை காலங்களை கட்டளிட்டு எங்க தேசத்தில் பிளாட்ஃபார்ம்ல கடற்கரை ஓரத்தில் தெருக்கள் ஓரத்திலும் குடியிருக்கிற பிள்ளைகளை வாழ்வாதாரத்தை உயர்த்துவதாக, நல்ல சலுகைகள் ஜெபிக்கிறேன். எங்க தேசத்தில் மனதில் முடியாத ஜெபிக்கிறோம். ரட்சிப்பிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள திருவி செய்யும் எல்லா அரசியல் தலைவர்கள், முன்னணி தலைவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே நல்ல ஆட்சிகள் நிலவ தேவன் கிருபை செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தற்சமயம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது கொரோனாக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே தேசத்தில் வெளியேற செய்வீராக. இந்த வாதை நிறுத்தப்படும் என்று சொன்னீரே ஆண்டவர். இந்த கொள்ளர்கள் நிறுத்தப்படுவதாக. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமக்களை காப்பாற்ற முடியாத ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீ மனதில் சாத்தானை சதியுடைய அடியோடு ஆண்டவரை அடித்து போட முடியாத ஜெபிக்கிற கர்த்தாவே அழித்து போடுவீராக. கொரோனா வெளியேற்ற முடியாத ஜெபிக்கிற கர்த்தாவே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தழுமுள்ள கரங்களை
ஜெபிக்கிறோம். அவருடைய மரண எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு ஒரு விஷயம் கூட மழை ரத்தத்தை ஆண்டவரே ஊற்றுவீராக, ரத்தத்தை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஆண்டவரே வெளியேற முடியாத பாராட்டுவீராக. எங்க தேச சேமத்தை கட்டடுவீராக. பழைய நிலைக்கு எங்க தேசத்தை கொண்டு வர முடியாத ஜெபிக்கிறோம். நீ அப்படியா செய்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இந்த கொரோனா வைரஸில் அழிக்கப்பட்டு தேசத்தை இழந்தவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கூட வாழ்த்துகிறேன். காலையிலே தேவ சமூகத்தில் எழுந்து நான் ஜபம் பண்ண பொழுது ஆண்டவர் இந்த குடும்ப துதி ஆராதனை என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று கேட்டபொழுது வேதத்தில் அருமையான வசத்தை கத்த காண்பித்தார். வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் 4வது வரியை படிப்போம். 4வது வரி. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். கடந்த 2-3 நாட்களாகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை தியானம் பண்ணி வருகிறேன். என் ஜீவன் கூட கர்த்தர் தம் ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார் என்று பேசுகிறேன். இந்த வசனம் ரொம்ப தொட்டது. காலையில் நான் வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். தம்முடைய பிள்ளைகள் தமது ஜனம் என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம். தமது ஜனம் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். தமது ஜனம் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள். தமது ஜனம் என்று சொன்னால் இயேசு கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்தார். கவனிங்க, நமக்கு ஆறுதல் கர்த்தர் ஒருவர் தான். நம்ம கஷ்டப்படும் போது, நமக்கு பலவீனம் வரும்போது, நம்ம உள்ளம் உடைக்கப்படும் போது, நம்ம இறுதியம் காயமாகும் போது நம்மை ஆறுதல்படுத்த கர்த்தர் ஒருவர் தான். வேற யாருமே இல்லை. மனுஷன் நம்ம ஆறுதல்படுத்த மாட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆறுதல் சொல்லுவாங்க. அதன் பிறகு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டத்துக்கு காரணம் சுட்டி காமிப்பார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அவர் ரொம்ப நல்லவர். அவர் சொல்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். ஆறுதல் செய்கிறவர். இஸ் a God of comforting. மனம் உடைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்கிறாயா? உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்கிறாயா? என் வாழ்க்கையில் மாற்றம் ஏன் கர்த்தர் நடத்துகிறார் கேள்விக்குறியோடு கூட, துக்கத்தோடு கூட, மன கஷ்டத்தோடு கூட, மனப்பதறோடு கூட நிகழ்ச்சி பார்த்து கொடுக்கிறாயா? கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். ஆமென் சொல்ல வரலாம். அவர் ஆறுதலின் தேவன். போகட்டும். செய்தி தலைப்பு, கர்த்தர் என்னென்ன காரணம் செய்து ஆறுதல் படுத்துவார். ஒரு 3 காரியத்தை ரொம்ப சுருக்கமா அதே சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். அதே 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பின்பகுதி படிக்க. பின்பகுதி. சிறுமைப்பட்டிருக்கிற நம்முடைய ஜனங்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். முதலாவதாக சிறுமைப்பட்ட கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் என்ன செய்து ஆறுதல் கொடுத்துவாராம்? இரக்கம் காண்பித்து இரக்கமாய் இருப்பார். நன்றாக கவனிங்க. கர்த்தர் இறங்கிட்டானா அற்புதம் நடக்கும். இப்போ கூட இந்த கொரோனா கிருமி தேசத்தில் பரவி கொடுத்து இன்னும் தேவனுடைய இறக்கம் கிடைக்கல. வேதத்தில் வாசு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இறக்கம் இறங்கிச்சோ அங்கெல்லாம் ஒன்றே விடுதலைங்க. சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்படும் பொழுது அந்த யோதுவை மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்றும் போது அவன் மேல் வைத்த இறக்கத்தை நிமித்தமாகத்தான் தூதர் கைப்பிடிச்சு கூட்டு பணம் விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தாவீது ஆட்சி காலத்திலே தேசத்திலே கோபம் வந்து அந்த பயங்கரமான கொள்ளுநோய் வரும்பொழுது அவருடைய இறக்கங்களுக்கு கைகளில் விழுவோமாக சொல்லி இறக்கத்துக்கு மன்றாடு வாதை நிறுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய இறக்கம் இன்னும் பட்டணத்துக்கு வரவில்லை. இறக்கத்துக்காக நாம் கெஞ்சும் பொழுது, இறக்கம் வெளிப்படும் பொழுது ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்து ஆறுதல்படுத்தவனாக இருக்கிறார். இங்க சொல்றாரு, சிறுமைப்பட்ட கஷ்டப்படுகிற தம்முடைய ஜனத்தின் மீது அவர் இரக்கமாயிருப்பார். முதல் குறிப்பு, அவர் என்ன காரியம் செய்து ஆறுதல்படுத்துவாராம்? இரக்கத்தை வெளிப்படுத்தி அற்புதம் அடையாளம் செய்து இரக்கத்தில் நம்மை ஆறுதல்படுத்துகிற தேவனாக்கார். அவர் இரக்கம் உள்ள தேவன். முதலாவது உங்க மேல் இரக்கமாயிருந்து ஆறுதல்படுத்துவார். இரண்டாவது என்ன செய்து ஆறுதல்படுத்துவாராம்? நீங்க 14ஆம் வசனம் படிங்க. 14ஆம் வசனம்.
கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். சீயோன் என்று சொன்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை சொல்றாங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் மறந்துட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல, ஆன்சர் வருது. 15 வசனம் படிங்க. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, ஆண்டவர் என்ன செய்து நம்மை ஆறுதல் படுத்துறாரா? நம்மளை கைவிடாமல் இருந்து, நம்மை மறக்காமல் இருந்து, நம்மை நினைத்து நம்மை ஆறுதல் படுத்துகிறாராம். வேறு சொல்லு, ஸ்திரீயானவர் பெற்ற பல மறப்பாளோ? பொதுவா ஸ்திரீகள் பெற்ற பலனை மறக்க மாட்டாங்களாம் பொதுவா. ஆனா அவங்களே மறந்தாலும் இந்த கடைசி வரை நான் உன்னை மறப்பதில்லை. தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. ஒருவேளை கர்த்தர் கைவிட்டாரு, ஆண்டவரை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா? சில பேர் வாழ்க்கையில துன்பம் வரும்போது சொல்லுவாங்க, கர்த்தரை கைவிட்டாரு பிரதர், கர்த்தரை மறந்துட்டாரு பிரதர், அவங்களுக்கு செய்யறாரு பிரதர், இவருக்கு செய்யறாரு பிரதர், எனக்கு செய்யல பிரதர். உங்களுக்கு செய்வாரு. அவர் கைவிடாதவர், அவர் மறக்காதவர், அன்பு நிறைந்தவர். இரண்டாவது, என்ன செய்து ஆறுதல் கொடுத்துவாரா? நம்மளை கைவிடாமல் இருந்து, நம்மளை மறக்காமல் நினைத்தருளி நம்மை ஆறுதல் படுத்த ரொம்ப ஆறுதல் அன்புள்ள தேவனுங்க. அவரை மாதிரி ஒரு கம்ஃபர்டிங் காட் வேறு யாருமே கிடையாது. தெரியுது, மோஸ்ட் கம்ஃபர்ட் காட், ரொம்ப ஆறுதல் படுத்துகிற தேவன். ஒரு வேலை என்னை கைவிட்டா மாதிரி இல்லை பாஸ்டர், இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா கர்த்தரை கைவிட்டா மாதிரி இருக்கு, கர்த்தரை மறந்துட்டா மாதிரி இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? தேவ மனிதனாய் கர்த்தருடைய ஊழியக்கான தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். முதலாவது, கஷ்டப்படுகிற தன்னுடைய பிள்ளைகள் மேல் இறக்கம் வைத்து ஆறுதல் படுத்துவார். இரண்டாவது, கைவிடப்பட்டு மறக்கப்பட்ட பிள்ளை கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடல, உன்னை மறப்பதில்லை, உன்னை நினைத்திருக்கிறேன்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். கடைசியாக அதே 49ஆம் அதிகாரம் நீங்க 25ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்திய 25 படிங்க. உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன், வழக்காடுவேன். மூணாவது, ஆண்டவர் என்ன செய்து ஆறுதல் படுத்துவாரா? நம்மகிட்ட ஒருத்தர் சண்டை போடும்போது, நம்மகிட்ட ஒருத்தர் வழக்காடும் போது நம்ம நினைச்சோம், ஏன் நம்ம கிட்ட சண்டை போறாங்கன்னு தெரியலையே, ஏன் நம்ம கிட்ட வழக்காடுறாங்கன்னு தெரியல, என்ன நம்ம கிட்ட யுத்தத்துக்கு வராங்க யோசிப்பத. ஆண்டு சொல்றாரு, நீ மௌனமா இரு, நீ அமைதியா இரு. உன்னோடு வழக்காடுறாங்களே அவங்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். யாரோ ஒருவர் உன்னோடு கூட வழக்காடி கொடுக்குறாங்களா? யாரோ ஒரு உன்னோடு கூட சண்டை போட்டு கொடுக்குறாங்களா? யாரோ ஒரு கூட யுத்தம் பண்ணி கொடுக்குறாங்களா? சத்துரு பொறாமை எரிச்சல் நிறுத்தமா உன்னோட வழக்காடுங்களா? யாரோ ஒரு பில்லி சேவை செய்து உன்னோட வழக்காடுங்களா? கலங்காதீங்க. இந்த வார்த்தை இன்னும் ரொம்ப அழுத்தது. உன்னோடு வழக்காடு கூட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். அவர் ரட்சிக்கிறவர், வெளியே கொண்டுறவர், வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். அவரை மாதிரி யுத்தம் பண்ணி யாரும் கிடையாது. மூணாவது, நம்மோடு வழக்காடோடு நம்ம கூட யாருன்னா சண்டை போட்டா நம்ம மனசு கஷ்டமாயிடுல. நம்ம கூட யாருன்னா வழக்காடினா நமக்கு துக்கமான. ஆண்டு சொல்றாரு, நீ மௌனமாயிரு, நீ அமைதியாரு, நான் உன்னோடு வழக்காடி உன்னோடு யுத்தம் பண்ணி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். நானே ஒரு ஆறுதல் செய்வேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அவர் ஆறுதலின் தேவன், அவர் ஆறுதல் படுத்துகிறவர். அவர் மாதிரி யாரும் ஆறுதல் படுத்தவே முடியாதாம். 3 காரியம் செய்து ஆறுதல் படுத்துறாராம். முதலாவது, கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு சிறுபப்பட்ட பிள்ளைகளே இரக்கத்தை காண்பித்து ஆறுதல் படுத்துகிறார். இரண்டாவது, என்னை கைவிட்டாரே, என்னை மறந்துட்டாரே என்று சொல்லி சோர்ந்து கொண்ட பிள்ளைகளை ஆண்டவர் மறப்பதில்லை என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். மூன்றாவது, உன்னோடு வழக்காடுகிற யுத்தம் பண்ணுவார். அவர் வழக்காடி யுத்தம் பண்ணி உன்னை ரட்சித்து வெளியே கொள்ளுவார். அவர் வழக்காடுவார், இரக்கமாய் இருப்பார், மறப்பதில்லை, வழக்காடுவார். அவரே உனக்கு ஆறுதல் தேவன். அவர் ஆறுதல் படுத்துவார். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, தர்மியான மதியான வேலைக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்துக்கு ஆராதனையிலே சொன்ன ஆறுதலான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்களை விட்டாருக்கு யாரும் இல்லப்பா, நீங்க தான்ப்பா எங்களுக்கு ஆறுதல். தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்தால் எழுதப்பட்டிருக்கிறதல்லவா? உம்முடைய பிள்ளைகள், உண்மை நேசிக்கிற பிள்ளைகள், உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை உண்மை பின்பற்றி ஆறுதல் கொடுத்தேவராக ஸ்தோத்திரம். இறக்கம் வைத்து மறக்காமல் இருந்து எங்களோடு வழக்காடி எங்களை ஆறுதல் படுத்துகிற சகல விதமான ஆறுதல் தேவனே உங்க ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும், சந்தோஷப்படுத்தும். கொரோனா கிருமியை சென்னையில அழிக்கப்படுத்தும். என்னை சென்னைப்படுத்துக்கு இறக்கமாயிரும், தமிழகத்துக்கு இறக்கமாயிரும். பழைய இயல்புகளுக்கு எல்லாம் வரட்டுமானது, எல்லா பயம் கலக்கங்கள் நீங்கட்டும், சமாதானத்தை தான் இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிதாவாக தேவனுடைய அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அருளும் கனிவும் ஆசீர்வாத வழி நடத்தும் இன்றும் என்று சதா காலமும்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஊழலுக்கு வரைக்கும் நம்ம ஒவ்வொருடம் இருக்க கடவுளே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வல்லமை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார்.